இப்போ பார்த்திபன் வந்து நாயுடு அபயா அப்படின்னு ஒரு ஒளரி நம்மை போன்றவர்கள்லாம் கடுமையான விமர்சனத்தை வச்சோம். அது தொடர்ந்து ஐயோ நான் நாயுடு இல்லை நான் ஒரு மனுஷன் ஜாதி எனக்கு பிடிக்காதுன்னு கதறிக்கிட்டு இருந்தார். அவர் தெரியாதனமாக சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்கன்னாரு. உண்மையிலே அதை நம்ம வரவேற்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தன் சாதியை பெருமையாக பேசுனா தமிழ் சமூகம் அவனை மனிதனாவே மதிக்காது. எவன் ஒருத்தன் தமிழ் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கானோ, தூக்கிறியப்பட்டிருக்கானோ, அல்லது சினிமாலேயோ அரசியலோ தோத்து போயிருக்கானோ அவனுக்கான புகலிடமாக தான் சாதிங்கிறது இருக்கு. சாதி கடந்து ஒருத்தர் இருக்கும்போது தான் தமிழ் சமூகம் கொண்டாடும். ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள தன்னை சொல்லும் போது தமிழ் சமூகம் அவனை பெரிய ஆளா பார்க்காது, காமெடியா பார்த்துட்டு போயிடும். அந்த வகையில் பார்த்திபன் உண்மையிலே தமிழர்கள் நம்மளை இந்த அளவு வச்சிருந்திருக்காங்க, நம்ம தான் போய் காமெடியா பேசி மாட்டிக்கிட்டோம், ஜாதிக்குள்ள போய் கடைசியில் எல்லாருமே நம்மளை அடிக்கிற நிலைமை வந்துருச்சேன்னு கதறிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் இனிமேல் நாயுடு இல்லை சர்டிஃபிகேட்டே நான் ஜாதியற்றவன் வாங்க போறேங்கிற மாதிரி திருப்பியும் அபத்தமாக உளறி இருக்காரு. சாதிங்கிறது சர்டிஃபிகேட்ல இல்லை. ஒரு வன்னியர், பறையர், கோனார், உடையாருங்கிறது ஜாதி சர்டிஃபிகேட்ல இல்லை, வாழ்வியல்ல இருக்கு. அதனால தான் சர்டிஃபிகேட்டே வந்துச்சு. ஜாதி சர்டிஃபிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதியே இல்லையா? ஜாதி சர்டிஃபிகேட் எதுக்கு வந்தது? அதுக்கு பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. வகுப்பு வாரி உரிமைனா என்ன, சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுனா என்ன, பிசி எப்படி வந்துச்சு, எம்பிசி எப்படி வந்துச்சு, டிஎன்டி டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இது எப்படி வந்துச்சு, எஸ்டி எப்படி வந்துச்சு, இதில் தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமாக இருக்குது. இப்படி இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் தமிழ் சமூகம் முன்னேறி இருக்கு. இதெல்லாம் எதுவுமே நான் பார்த்திபன் போன்றவங்களுக்கு தெரியாது. அவர் உளறிட்டாப்ல, இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் திருப்பி உளர்றாப்ல.